சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் முருகப்பெருமான் தோன்றினார். தேவர்களை சிறைப்பிடித்து துன்புறுத்திய சூரபத்மனுடன் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கடும் போர் புரிந்தார். போரின் இறுதியில் சூரபத்மன் கடலுக்கு அடியில் மாமரமாக உருமாறி மறைந்தான். முருகப்பெருமான் தனது வேலால் அந்த மரத்தை இரு கூறாக பிளந்தார். பிளக்கப்பட்ட ஒரு பகுதி மயிலாகவும் மறுபகுதி சேவலாகவும் மாறி முருகனிடம் சரணடைந்தார். முருகப்பெருமான் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அங்கு இருந்த கடலோர பகுதியில் சிவபெருமானை வழிபட ஒரு கோயில் கட்டினார். சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தனது வீரர்களின் தாகத்தை தணிக்க தனது வேளால் பூமியில் துளையிட்டு நாளிக்கிணறு தீர்த்தத்தை உருவாக்கினார். 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் இக்கோயிலை கைப்பற்றி சிலையை திருடிச் சென்றனர். ஆனால் கடலில் ஏற்பட்ட புயல் காரணமாக சிலையை மீண்டும் கடலில் வீசி சென்றனர். பின்னர் முருகப்பெருமான் வடைமலையப்ப பிள்ளை என்பவரது கனவில் வந்து சிலை இருக்கும் இடத்தை கூறினார். 1653இல் ஒரு எலுமிச்சைம்பழம் மிதக்கும் இடத்தையும் ஒரு கருடன் வட்டமிடுவதையும் அடையாளமாக கொண்டு அந்த சிலை கடலில் இருந்து மீட்கப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது.